ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் குக்கிங் பார்க்கலாமா? ஸோ அதுக்கு வந்து ஒன்றும் தேவையில்லை, ஜஸ்ட் ப்ரெட், அப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க், அப்புறம் சுகர் 3 மட்டும் இருந்தால் போதும். வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிறோம், நான்ஸ்டிக் பேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். மில்க் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு மில்க் ஆட் பண்ணுங்கள். கீ வந்து மேரிட்டரி, ஸோ அந்த மேரிட்டரி இல்லை, ஸோ அதனால் தான் உங்களுக்கு நான் காமிக்கலை. ஸோ மற்றபடி மில்க் எல்லாமே மேரிட்டரி. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெட் ஸ்லைஸ். ப்ரெட் வந்து உங்களோட உங்களுக்கு வந்து எவ்வளோ டிஷ் வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ப்ரெட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அவைலபிள் ப்ரெட்ஸ் எவ்வளோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரெட் ஸ்லைஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட இந்த ஒரு இதுவும் இருக்கணும். என்ன சொல்கிறது, உங்களோட மில்கோட அளவும் இருக்கணும். ஸோ இதை வந்து நல்லா அப்படி மசிச்சு குத்தி விட்டுக்கலாம். எனக்கு வந்து அந்த குட்டி பால் தேவைப்படல, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலே தெரியாத கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், எங்கள் அப்பா வந்துட்டார். ஸோ இது மாதிரி பண்ண பிறகு ஒரு தடவை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க, நாடு பிடிச்சிரும். ஃபுல்லே ஏற்றிக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் வரட்டும். அந்த பிறகு நீங்கள் கொஞ்சம் ஒரு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி இருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2½ ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். கொஞ்சம் நிறையா ப்ரெட் எடுத்தேன், கொஞ்சம் பால் எடுத்தனால. உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் இது போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு அல்வா டேஸ்ட்டுக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் கிண்டிட்டு தான் இருக்கணும். நீங்கள் சர்க்கரை போட்டோன்னே மெயின் திங் எல்லாத்தையும் அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மட்டும் சர்க்கரை இருக்கும், ஒன்றுக்கு சர்க்கரை இருக்காது. ஸோ அப்போ நல்லாவே இருக்காது. ஃபைனலாக இறக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அப்புறம் இறக்குங்க. ஓகே. அண்ட் ரிவ்யூ பொறுத்தளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த அல்வா வந்து செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அண்ட் நான் வந்து 2½ ஸ்பூன் சுகர்ஸ் போட்டேன். ஆனாலும் அது வந்து ஆக்சுவலி சுகர் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னு நினச்சேன். மம்மிட்டு கேட்டதுக்கு மம்மி என்ன சொன்னாங்கன்னா, வேண்டாம், ஒரு ரொம்ப திகட்டிடும், சாப்பிட முடியும்னாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட். அது சூப்பராக இருந்துச்சு. நல்லா மஸ்ட் ட்ரை. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு ஃப்ளாப்னு சொன்னேன்ல, அது ஒரு ஃப்ளாப்பும் இல்லை, இந்த சுகர் ஃப்ளாப் தான். அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை, பட் ஆனால் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு, கூலாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ. பாய் கைஸ்.